அமாஸ் தீவிரவாதிகள் வந்துட்டு 76 மணி நேரம் கெடுக்குட்டிருக்க ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நித்யாகும் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் கிட்டத்தட்ட 2 வருஷமா வார் நடந்துட்டு இருக்கு. கடுமையான வார் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து 65,000 பொதுமக்கள் இறந்திருக்காங்க எங்க பாலஸ்தீன்ல. இதனால வந்துட்டு அனைத்து நாடுகளும் வந்துட்டு பாலஸ்தீன் சப்போர்ட் திரும்பினதுக்கு அப்புறமேட்டுக்கா இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டருக்கு வந்துட்டு ஒரு அடி விழுந்துருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நீங்க அமாஸ் குரூப் அட்டாக் பண்ணாம எப்படி பொதுமக்களை வந்து நீ அட்டாக் பண்ணி சாவடிப்பீங்கன்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ல திரும்பும்போது டக்குனு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நித்யாவுக்கு வந்துட்டு ட்ரம்ப் போய் மீட் பண்றாரு. அப்ப ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட ஏன் போனாருன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் பிரசிடென்ட் வந்துட்டு உனக்கு வந்துட்டு நோபல் பீஸ் பிரைஸ் வேணா அந்த வார சீக்கிரமா நிப்பாட்டு, அதாவது வந்து இஸ்ரேலுக்கும் காசா பாலஸ்தீன் நடக்கிற வார சீக்கிரமா நிப்பாட்டு, அப்பதான் உங்களுக்கு வந்து நாமினேஷன் பண்ண சொன்ன உடனே ட்ரம்ப் வந்துட்டு டக்குனு வெள்ளை மாளிகையில் வந்துட்டு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நித்யாவை கூட்டு பேசியிருக்காரு. இதுல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நித்யாவுக்கு ஒத்துருக்காரு. ஓகே நான் வார ஸ்டாப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில கண்டிஷன் வச்சிருக்காங்க. ட்ரம்ப் வந்துட்டு ஒரு 20 அமைதி சட்டத்தை வந்துட்டு கோரிக்கை வச்சிருக்காரு. அதை அமாஸ் ஒத்துக்கிட்டு இஸ்ரேல் பிணை கைதிகளை வெளிவிட்ட உடனே மிலிட்டரி டிமிலிட்டரைஸ் பண்ண உடனே அவங்க நாட்டை வந்துட்டு ஃப்ரீடம் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமாஸ் என்ன பண்றான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.